ஏசியா கப்ல இந்தியா காம்படிஷனே இல்லாம ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஃபைனல்ஸ்ல கப்பே இல்லாம செலப்ரேஷனும் முடிஞ்சுது. பிகேஎல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம். தமிழ் தலைவாஸ் வந்து தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க திருப்பி திருப்பி திருப்பி. இதெல்லாம் என்னடா போரிங்கா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தான் நான் இந்த டைம் யூஎஃப்சி பேங்கரான மேட்சஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கேன். கம்மிங் அக்டோபர் 5 5 மேட்ச் நடக்குது. மெயின் ஈவெண்ட், கோ மெயின் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி நீங்க யூஎஃப்சி பார்த்தது இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த அப்கமிங் யூஎஃப்சியை பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கா பயங்கர த்ரில்லிங்கா போகும்னு சொல்லி எனக்கு தோணுது. யூஎஃப்சி மேட்ச்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க ஃபாலோ பண்ணனா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, மெயின் ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்சா முகமது அங்கலாயேவ் விசஸ் அலெக்ஸ் போட்டன் பெரேரா, இவங்க ரெண்டு பேத்துக்கும் தான் மேட்ச். என்ன கேட்டீங்கன்னா அலெக்ஸ் போட்டன் பெரேரா கிட்ட முகமது அங்கலாயேவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் டேக் டவுன் அட்டன் பண்ண போறது கிடையாது, இந்த மேட்ச் ஒரு ஸ்டாண்ட் டவுன் பேங்க் மேட்சா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா இது ஒரு ரீமேட்ச் தான். நம்ம எல்லாத்துக்குமே போன மேட்ச்ல 4th ரவுண்ட் இல்லைன்னா ரிசல்ட் என்னன்றது தெளிவாவே தெரியும். என்ன கேட்டீங்கன்னா இந்த மேட்ச் முகமது அங்கலாயேவ் ஸ்டாண்டர்ட் பேங்க்ல பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மேட்ச் ரெஸ்லிங் தான் பண்ணுவாருன்னு தோணும். அப்படியே கோமெயின் ஈவெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா மெராப் த மிஷினுக்கும் சாண்ட்மேன் சந்தேகனுக்கும் ஒரு பயங்கரமான பேங்கர் மேட்ச் இருக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா சாண்ட்மேன் சந்தேகன்ட்ட மெராப் த மிஷின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா நான் இந்த மேட்ச் என்னோட கோர் ஸ்ட்ரென்த்தை நம்பி இருக்கேன். நானும் ரெஸ்லிங்லாம் பண்ண போறது கிடையாது, ஸ்டாண்டர்ட் பேங்க் தான், ஒன்லி பாக்ஸிங்ல தான் ஜெயிக்க போறேன், நான் கோர் ஸ்ட்ரென்த்தை நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா சாண்ட்மேன் சந்தேகம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ மட்டும் அந்த முடிவு எடுத்த அப்படின்னா இதுதான் நீ பண்ண உன் வாழ்க்கையில பெரிய தப்பா இருக்கும், கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மேட்ச்ல என்ன நடக்குதுன்றத நம்ம அக்டோபர் 5 மூணாவது ஃபைட் பாத்தீங்கன்னா the மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபைட், எனக்கு ரொம்ப நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃபைட் இலில் ப்ரோவாஸ்காக்கும் கலில் ரவுண்ட்ரிக்கும் நடக்கிற மேட்ச் தான் சொல்லுவேன். இதுல ரெஸ்லிங்ல ரெண்டு பேத்துக்குமே பெரிய சான்ஸே கிடையாது. ரெண்டு பேருமே ஒரு அற்புதமான ஸ்ட்ரைக்கரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ரெண்டு பேருமே போன மேட்ச்ல நாக் அவுட்ஸ்ல தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதனால இந்த மேட்ச் ஒரு பேங்கரான மேட்ச் தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டட் அண்ட் வெயிட்டிங் மேட்ச்னா இந்த மேட்ச் தான் இந்த கார்டுல சொல்லுவேன். அபு சுபையன் விசஸ் ஜோ ஃபைப்பர், இதுதான் கடைசி மேட்சா இருக்கும், 5th மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜோ ஃபைப்பர் தான் ஜெயிப்பாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ஸ்டான்ஸும் சரி அடியும் சரி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மேட்ச் ஜோ ஃபைப்பர் ஜெயிப்பாருன்ட்டு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி தான் பார்த்தவங்க இந்த மேட்ச். இந்த வருஷத்தோட யூஎஃப்சியோட பேங்கரான ஃபைட்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். நீங்க யார் யாரெல்லாம் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.